வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உற்பத்தி அப்படிங்கிற அந்த யூனிட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி பத்தி முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் மிக்சட் எக்கனாமி. இந்திய பொருளாதாரமானது கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இங்கே வந்திருக்கோம். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக செயல்படுவதுதான் வந்து, அதாவது பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம், முதலாளித்துவ கொள்கையும் சமதர்ம கொள்கையும் இணைந்து செயல்படும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்திகள், பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நமக்கு முதலா வந்து முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். மூன்றாம் நிலை தொழில் வரைக்குமே பார்த்திருப்போம். சோ முதல் நிலை தொழில்ல விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யறது, அதாவது பருத்தி இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யறது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பருத்தியிலிருந்து ஆலைகள் மூலமா ஆடை உற்பத்தி நடக்கிறது இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் இரும்பு தாது முத மைனிங் பண்ணி வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அது முதன்மை துறை அப்படின்னும், அந்த இரும்பு ஆலைகள்ல கொண்டு அந்த இரும்பு பொருட்களை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி இதை வந்து அழைப்போம். அடுத்ததா இந்தியாவுல ஜிடிபி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு 3 துறை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 துறைகள்ல யார் அதிகமா வந்து ஏர்ன் பண்றாங்க, யார் அதிகமா டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்றாம் நிலை தொழில் தான், டெர்ஷரி செக்டர் தான் அதிகமா ஜிடிபியில கான்ட்ரிபியூஷன் செய்யறாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். மொத்தம் 4 உற்பத்தி காரணிகள் எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் தேவைப்படும்னு சொல்லி ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. அதுதான் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி 4 இருக்கும். இதுல லேண்ட் அண்ட் லேபர், நிலம் மற்றும் உழைப்பை வந்து முதன்மையான உற்பத்தி காரணியாகவும், அதே போல மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு அந்த ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லி செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியும் இதை வந்து அழைப்பாங்க. அதுக்கு அடுத்ததா நிலம், லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லேண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றமடையும். நிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த லேண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம கன்வென்ஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த லேண்டை மட்டுமே குறிக்காது. எந்த ஒரு அடிப்படையா வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையானதா இருக்கோ, ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கும் இந்த எக்கனாமிக் டேர்ம்ல லேண்ட் அப்படின்னு சொல்லி சில இடத்துல குறிப்பிடுவாங்க. சோ வேளாண் செய்யும் போது விளைநிலமாக இருக்கிறது வந்து லேண்ட் அப்படின்னு சொல்லியும், மனைகள் அதாவது நம்மளுடைய ரியல் எஸ்டேட்ல வந்து விற்கும் பொழுது அங்க கமர்ஷியல் லேண்டும் வந்து பார்த்தோம்னா லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டு மனையா மாத்தி விக்கிறாங்க அப்படின்னா அதையும் லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. சோ நிலம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி இதுல வந்து குடுத்திருப்பாங்க. சோ பட் ரொம்ப கான்செப்சுவலா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஏரியாவுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். அடுத்ததா ஆடம் ஸ்மித்த பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவருடைய கோட்பாடு, இவருடைய அந்த ஒரு தியரி வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செல்வ கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. செல்வத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிம்போம். சோ அவருடைய அதாவது பேஸ்ட் ஆன் வெல்த், என்ன வெல்த் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய தியரி எல்லாமே இருக்கும். அவர் வந்து 2 விதமான கருத்துக்களை வந்து 2 புத்தகங்களை சொல்லியிருப்பாரு. ஒண்ணு நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759 அந்த புத்தகம் வெளிவந்திருக்கும். அதற்கு அடுத்ததா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வும் அப்படிங்கிற புத்தகம் 1776 இருக்கும். த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது 1759 அண்ட் என்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புத்தகம் 1776 வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை தான் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு தான் இது வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ வெல்த் ஆஃப் நேஷன் கொடுத்தாலும் சரி, அண்ட் என்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் கொடுத்தாலும் சரி, அது ஆடம் ஸ்மித் தான் எழுதியிருப்பாரு. தமிழை பொறுத்த வரைக்கும் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிகமா சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் பொருளியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். அதற்கு அடுத்ததா வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறதையும் ஆடம் ஸ்மித் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தரே ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட்டா A to Z செய்யறதுக்கு பதிலா அந்த வேலையை பிரிச்சு பலர் வந்து அந்த ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதுல அவர் நிபுணத்துவம் பெறுவார் அப்படிங்கிறது தான் இவருடைய கான்செப்ட்.
நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வும் அப்படிங்கிற புத்தகம் முன்னாடி பார்த்தோம். அந்த புத்தகத்துலதான் வேலை பகுப்பு முறையை வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான ஒரு சம்மரி சுருக்க வடிவம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சுருக்க வடிவத்துல ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் அந்த யூனிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் இருக்கும். நுகர்வோரின் சரி நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருட்கள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரா மெட்டீரியலோ இல்ல நான் ரா மெட்டீரியலோ ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ரொடக்ஷன் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஒரு ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவு செய்வதாகும். சரிங்களா? யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய விருப்பங்கள் அதை வந்து நிறைவு செய்யற எல்லாமே வந்து பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயன்பாட்டு அது இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னாவே இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்லாம் சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உற்பத்தி 3 வகைகளாக உள்ளன. முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இதை நம்ம முதல் வீடியோலயே வந்து பார்த்திருப்போம். இது வந்து 2வது வீடியோ. முதல் வீடியோ பார்க்காதவங்க முதல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் கூட ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே போல ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற முதன்மை காரணி இது முன்னே நம்ம பாக்ஸ்ல வந்து பார்த்தோம். நிலம், உழைப்பு, முதலீடு, தொழில் முனைவோர், லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா ஆடம் ஸ்மித்தோடைய நாடுகளின் செல்வம் அந்த புத்தகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நமக்கு முன்னாடி இயரோடய நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை ஒரு ரிவைஸ்க்காக ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக தான் இது கொடுத்துருப்பாங்க. சம்மரியா தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அது போதும். அதே போல தொழில் முனைவோர் பல உற்பத்தி காரணிகளை நிலம், உழைப்பு, மூலதனத்தை வந்து ஒருங்கிணைத்து செயல்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது குளோசரி சொல்லியிருப்பாங்க. ஸோ குளோசரி அப்படிங்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மீனிங் புரியறதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஒரு டைம் வாசிச்சீங்க அப்படின்னாவே தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதை வாசிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த யூனிட்ல இருக்கிற டூ யூ நோ பார்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.